பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமா, ஏசப்பா இந்த இடத்துல கொடுக்கிற வார்த்தை, தேவன் எனக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், பாடுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருப்போம். சில வேளைகளில் சில பாடு வரும்பொழுது அப்படியே உட்கார்ந்துடுறோம், விழுந்து போனவங்களா காணப்படுறோம், சோர்ந்து போகிறோம். எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை, இல்லை நான் விரும்பினது மட்டும் நடக்கலை, இப்படிப்பட்ட ஒரு கவலைக்குள்ள வந்துடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, செவி கொடுத்தார். யார்? ஒரு மனிதன் அதிகமாய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒரு மனிதன் அதிகமாய் ஏசப்பாவை தேடும் பொழுது, அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மைகளை அதிகமாய் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க. நிறைய பாடுகள், கண்ணீர், ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிறவங்களா காணப்படுறேன். இதுலேருந்து ஒரு மாற்றம் காணப்படலையே. நம்ம எப்பெல்லாம் இயேசுவை தேட ஆரம்பிக்கிறோம், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அங்கே தேவனுடைய அற்புதங்களை பார்க்க முடியும். நீங்களும் தொடர்ந்து உங்கள் ஜெப வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்துங்க, அதிகமாக தேடுங்க. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. சிங்க கெவில இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா பாதுகாப்பு இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு, தேவ நன்மையை பார்க்க முடிந்தது. அதே தானியேலை பாருங்க, அவர் செய்த வேலைகள் எல்லாம் பெரிய பெரிய உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம், அவருடைய வாழ்க்கையில தேவனை தேடின அந்த ஜெப வாழ்க்கை. இது நம்ம வாழ்க்கையிலே வரணும். யோசேப்பை கவனிச்சு பாருங்க, பரிசுத்தத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனாலேயே அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார், சுதந்திரித்தார். அதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில வேத வசனத்துக்கும் ஜெபத்திற்கும் இடம் கொடுக்கும் பொழுது நம்மளை கொண்டும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, வியாதி, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படல, இந்த மாதிரி போராட்டம், தினமும் ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஜெபங்கள் எல்லாத்துலயும் கர்த்தரை தேடுறதுக்கு முதலிடம் கொடுங்க. நிச்சயமா ஏசப்பா உங்க ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை ஏசப்பா கொடுப்பாரு. இந்த நாள்ல கூட அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிற பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. கர்த்தாவே, நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். யாருடைய இருதயம் கலங்கி எனக்கு ஒண்ணுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் அற்புதமே இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, சமாதானம் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.